கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் மிகவும் அவர் நல்லவராக இருக்கிறாரு. நாங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் நாவின் வல்லமையை குறித்து, நம்முடைய அறிக்கையின் வல்லமையை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டுடைய வார்த்தை நாவை பற்றி வேதம் முழுவதும் நிறைய காரியங்களை சொல்லுது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் நாவு மிகவும் முக்கியம். நாவின் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்யணுமா? ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் அவன் என்ன செய்ய போகிறான், இருக்க போகிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷசாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன்னுடைய பொல்லாத காரியமாகிய அந்த இருதயமாகிய அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ நம்முடைய இருதயம் மிகவும் முக்கியம். நாங்கள் போன கிழமையும் பார்த்தோம். நம்ம யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் முழுவதும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த பார்க்குற ஒரு தித்திப்பான ஊற்றில் இருந்து அது என்ன செய்ய முடியாது, நல்ல தண்ணி என்ன செய்ய முடியாது, மதுரமான தண்ணி வர முடியாது. அதில் நாங்கள் யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுவோம். அதில் நாங்கள் தியானித்தோம். அதில் 1வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம், உங்களில் அநேகர் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து போதகராகாதிருப்பீர்களாக. ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் பூரண புருஷனும் கடிவாளத்தினாலே தன் சரீரம் முழுவதையும் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். நாங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தோம். குதிரைகளை பாருங்க, அதே போல் கப்பலை பாருங்க. தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம், நெருப்பை பாருங்க. ஆண்டவர் இந்த 3 காரியங்கள் ஊடாக ஒரு சிறிய காரியத்தின் மூலமாக எப்படி பெரிய காரியங்களில் ஒரு திருப்பத்தை மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு திருப்பம் ஏற்பட வேண்டும் என்றால் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சின்ன அவயவமாகிய அந்த வாயை கொண்டு, அந்த நாக்கை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஒரு குட்டி தலைப்பு, உங்களுடைய வாழ்க்கை போகிற போக்கு திசை மாறணுமெண்டா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, வாயில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நாவிலால் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் யோசித்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கி நான் போய்கொண்டிருக்கிற பாதை ஒரு தவறான பாதையாக இருக்குது. இன்றைக்கி நான் என்னுடைய தொழிலில் நான் போய்கொண்டிருக்கிற ரூட்டு மிகவும் தவறாக இருக்குது. நான் போகிற ரூட்டில் நிறைய கல் முள் நிறைய காரியங்கள் இடையில் வந்து என்னை அடிக்கடி தடுக்கி விழ பண்ணி கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட பாதையில் கூட நான் எப்படி இன்னும் தொடர்ந்து முன்னேறி செல்லுவது? என்னுடைய திசையை நான் எப்படி சரிப்படுத்தி கொள்ளுவது? ஒருவேளை நிறைய பேருக்கு நான் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே தான் பயணித்து கொண்டிருக்கிறேனா, இல்லாட்டி நான் போகிற பாதை தவறான்ற சந்தேகம் இருந்து கொண்டிருக்குது. ஒருவேளை நான் போகிற பாதை தவறாக இருக்குமா இருந்தால் எப்படி அந்த பாதையை மாற்றிக்கொள்ளுவது? இன்றைக்கு நாங்கள் ஒரு வேதத்தில் நாங்கள் இந்த கல்வாரி சிலுவையை குறித்த ரகசியங்களை பார்க்கும்போது, இயேசு சிலுவையில் என்னத்தையெல்லாம் சுமந்தாரோ அவர் ஏன் சுமந்தாருண்டா அவைகளை நாங்கள் சுமக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சுமந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் அந்த பாடுகளை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக வேண்டி அவர் பாடுபட்டார். எத்தனை பேர் விசுவாசிச்சிங்க? நாங்கள் சாபத்தை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக வேண்டி அவர் சாபமானார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடாது, மரணம் அடையக்கூடாது, நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும், அழிந்து போகக்கூடாது, நம்முடைய ஆத்மா அழிந்து போகக்கூடாது, நம்முடைய ஆத்மா ஈடேற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும்படியாக அவர் தன்னுடைய சரீரத்தில் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்படியாக அவர் தரித்திரர் ஆனார். நமக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக அவர் தோல்வியை அடைந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழும்படியாக அவர் அங்கே இந்த சிலுவையில் தலை சாய்த்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அவர் அங்கே பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இந்த காலத்தில் நாங்கள் பார்க்குறோம். கல்வாரி சிலுவையின் பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிறாங்க. பாடுகளை எல்லா சபைகள்லையும் தியானித்து கொண்டிருக்கோம். சில சபைகளில் 40 நாள் தியானிக்கிறாங்க. கடந்த கிழமை நான் போயிருந்தேன், 25-26வது நாள் நான் பிரசங்கம் பண்ணினேன். அப்போ இந்த கிழமை பார்த்தா கிட்டத்தட்ட 30வது நாளை தாண்டி போய் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தா கிட்டத்தட்ட 40-50 பேர் அந்த சபையில் இருக்கிறாங்க. போன கிழமை நான் பிரசங்கம் பண்ணும்போது அந்த சபையில் கிட்டத்தட்ட 40-50 பேர் இருந்தாங்க. அவங்க நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க. அப்போ அந்த சபையில எல்லாம் நான் அங்கே இருக்கிற சில ஆட்கள்கிட்ட கேட்டேன்,
எதனால் நீங்கள் நாங்கள் வர்றதுக்கு முன்னுக்கு, ஊழியக்காரங்க வர்றதுக்கு முன்னுக்கு எதனால் நீங்கள் வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஊழியக்காரனை மதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த ஊழியக்காரன் மேலே வைத்த மதிப்பு, அவர் மூலமாக தேவன் பேசுகிற வார்த்தையின் மேலே வைத்த மதிப்பு, அவர்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கு எங்களை அழைத்து கொண்டு வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் திருவிருந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆட்கள் மாதத்துக்கு ஒருக்கு எடுக்கிறதுக்கே என்ன பாடுபடுறாங்க, சில பேர் வருஷத்துக்கு எடுக்கிறதுக்கே என்ன பாடுபடுறாங்க. அங்கே ஒவ்வொரு நாளும் திருவிருந்து எடுக்கிறாங்க. ஆண்டுடைய வார்த்தையே சொல்லுது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எப்போ? மாதத்துக்கு ஒருக்கையா? ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அவரை நினைவு கூறணும். அவர் நமக்காக பாடுபட்டதை, மரித்ததை, உயிர்த்தெழுந்ததை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவில் கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் காணிக்கைகளை செலுத்துகிறாங்க. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. எதனால் அந்த ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கண்டா, ஆண்டுடைய இரத்தத்தை அனுதினமும் அவங்க தியானித்து கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல? அதே போல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, விதைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்குது. அவங்க டைம் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் அவங்க ஆண்டவருக்கு என்ற முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் போகிற திசை மாற வேண்டும் என்றால், இன்றைக்கி அந்த சபையும், நான் போன அந்த சபையும் நல்லா இருந்ததில்லை. ஒரு வாழ்க்கை குறைவில், கஷ்டத்தில், நம்மளை விட பெரும் கஷ்டத்தில் இருந்த சபை தான். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நாள் என்ன செய்தார்? அவங்களோடு அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக பேசினார். ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு என்கவுண்டர், ஒரு தொடர்பு, ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு, அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த வெளிப்பாடு, அந்த சந்திப்பு அந்த சபை மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றிச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வெளிப்பாடு, இந்த பட்டணத்தில் தேவன் நம்மளை எழுந்து பிரகாசிக்கும்படிக்கு நம்மளை உயர்த்த வல்லமையுள்ளதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆண்டுடைய வார்த்தையே சொல்லுது. நாங்கள் சில பாடல்களை படிக்கிறோம், ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஆரம்பித்ததை அவர் முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தை தொடக்கினவர் முடிவு பரியந்த நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அற்பமான ஆரம்பங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படியாக அவர் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? போன கிழமை 2 நாள் நான் பண்ண பிரசங்கம் யூடியூப்பில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள். அதில் முன்னுக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அதான் வித்தியாசம் பாருங்கள். அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற ஆட்கள் மேலே வராதுக்கும் காரணம் நீங்கள் பாருங்கள். அங்கே இருக்கிற ஆட்கள் அங்கே ஆராதிக்கும் போது பாருங்கள், அவங்களோட கைகள் எப்பயுமே உயர்த்தப்பட்ட ரீதியில் இருக்குது. ஆமே நல்லலையா சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணும்போது கையை தட்டுறாங்க, ஓடி வந்து காணிக்கைகளை தர்றாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த வார்த்தைகளை கேட்கறதுல உற்சாகமாக இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் ஆமேன்னு சொல்லுங்கன்றாலும் என்ன செய்யறது இல்லை, சொல்கிறது இல்லை. அங்கே போனோடனே ஒரு 2-3 பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் அடிக்கடி விசுவாசிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பீங்க, விசுவாசிக்கிறீங்களான்ட்டு ஒரு சத்தத்தையும் காணலை. ஆனால் அங்கே போய் நான் கேட்கும்போது அங்கே என்ன செய்கிறாங்க? அவ்வளோ சத்தங்கள், அவ்வளோ ஆர்ப்பரிப்புகள் வருது. அவங்க ஏற்றுக்கொள்ள ஆமன்னு சொல்லும்போது, அவங்க ஆமேன்னு சொல்லும்போது அது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் ஆக கடவுது. நாங்கள் பார்க்குறோம் பேதுருடைய வாழ்க்கையிலையும் அந்த மரியாளுடைய வாழ்க்கையிலையும். அவள் என்ன செய்கிறாள்? உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லும்போது, அந்த தேவதூதன் சொன்ன, அந்த கபிரியேல் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவளுக்கு ஆகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்களும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசித்து ஆமேன்னு சொல்லுவீங்கன்றா, ஆண்டுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். அப்போ நம்ம கடந்த நாட்களில் நான் அங்கே ஒரு வார்த்தையை பேசினேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் ஆண்டுடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் தாராளமான வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார், வார்த்தைகளை தந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒன்றும் வீணா விருதா போவாது. ஏனென்றா அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தது மனுஷன் அல்ல, உலக பிரகாரமான ஊழியக்காரர் அல்ல. அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தது சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். வாக்குல உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார், செயல்களில் வல்லவராக இருக்கிறார், சொன்னதை செய்ய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அப்போ சொன்னதை செய்ய வல்லமையுள்ள தெய்வம், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? நிச்சயமாக நிறைவேற்றுவார். மனுஷன் மாறினாலும் தேவன் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர்
பாருங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்க முன்னுக்கே ஆதாமை விட்டு ஆதாம் பாவம் செய்த போதும் ஆண்டவர் ஆதாமை விட்டு விலகவும் இல்லை, ஆதாமை கைவிடவும் இல்லை. ஆதாம ஏவாளும் என்ன செஞ்சிட்டாங்க? பாவம் செஞ்சிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது ஆண்டவர் அவங்கள விட்டு விலகலை. யார் விலகினது? ஆதாம ஏவாளும் தான் விலகி பயந்து ஒளிஞ்சு கொண்டாங்க. தேவன் விலகினாரா? தேவன் விலகி போனாரா? ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம், அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம், 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய ரைட். அதுக்கு மேலே நீங்கள் வாசிங்கன்னா அவங்க அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்து ஆண்டுடைய வார்த்தையை மீறி 2 பேரும் பாவம் செய்கிறாங்க. அவருடைய மாம்ச கண்கள் திறக்கப்படுது, தாங்கள் நிர்வாணி என்று அறிகிறாங்க. அதே போல் அத்தியிலைகளை தச்சு என்ன செய்கிறாங்க? தங்களுடைய நிர்வாணத்தை மூட பார்க்குறாங்க. இதை குறித்து நான் நிறைய பேசியிருக்கிறேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ரீதியிலையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவங்களோட வளமையாக உறவு கொண்டது போல, உரையாடினது போல அவர் என்ன செய்கிறாரு? வழக்கத்தின்படி என்ன செய்கிறாரு? பகலின் குளிர்ச்சியான வேளையில் என்ன செய்கிறாரு? அவர் தோட்டத்துக்குள்ளே வர்றார், தோட்டத்துக்குள்ளே உலாவுறார். உலாவி கொண்டிருக்கும் போது என்ன செய்கிறாரு? அவர் ஆதாமை நோக்கி கூப்பிடுறார். அங்கே பாருங்க என்ன நடக்குது. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் பாவம் செய்த ஆதாம் ஏவாளுக்கு என்ன கேட்குது? பாவம் செய்த ஆதாம் ஏவாளுக்கு தேவனுடைய சத்தம் கேட்குது. ஏதேன் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம் கேட்குது. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்மளும் என்ன செய்கிறோம்? நிறைய நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்யும் போது ஆண்டவர் நம்மோட அவர் வந்து என்ன செய்கிறார்? இறங்கி பேசுகிறவராக இருக்கிறார். எதனால் பேசுகிறாரு தெரியுமா? நம்மளை அந்த பாவ குழியிலிருந்து தூக்கி எடுக்கணும், அந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி என்ன செய்யணும்? தூக்கி எடுக்கணும். மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒருத்தன் பாவத்தில் விழும்போது அவனை மேலும் குட்டி என்ன செய்யறான்? தொடர்ந்து அவனை பாவத்துக்குள்ள வழி நடத்துகிறவனா இருக்கிறான். அவனை பற்றி குறைய பேசி அவனை எழுந்திருக்க செய்யறதுக்கு முயற்சி செய்யாம அவனை அழிச்சு போடுறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்குது. ஊழியக்காரங்க கீழே விழும்போது, சக விசுவாசிகள் கீழே விழும்போது, சில குடும்பங்கள் சேர்ந்து, சில ஊழியக்காரங்க சேர்ந்து அவனை அப்படியே அழிச்சு போட்டுடலாம், அப்படியே இல்லாமல் ஆக்கிடலாம். அவனுடைய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, ஊழியத்தை சிதைச்சு போட்டுடலாம், திருடிடலாம். அவனுடைய சபை ஆத்துமாக்களை திருடிடலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக விடமாட்டார், குற்றமற்றவனாக விடமாட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, உன்னுடைய அக்கிரமங்கள் யாவையும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார், உன்னுடைய அக்கிரமங்களை நான் நினைப்பதில்லை என்று சொல்றார். உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அந்த கிறிஸ்து இயேசு மேலே, அவருடைய குமாரன் மேலே வைத்து அதற்குரிய பாவ நிவாரண பலியை உண்டு பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ அவர் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார், அன்புள்ள கர்சனையுள்ள தெய்வமாக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பாவம் செய்யும்போது வந்து என்ன செய்கிறாரு? நம்மளோடு பேசி நம்மளை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் அவர் நம்மளை விடுகிறதே இல்லை. மனுஷன் நம்மளை பாவத்தில் தள்ளுகிறவனாக இருக்கிறான், தேவன் குழியிலிருந்து சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவன் என்ன செய்கிறாங்க பாருங்க, தேவன் வந்து பேசுகிறாரு. அந்த பாவிகளுக்கு தேவனுடைய சத்தம் கேட்குது. இயேசுவும் வந்து சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீதிமான்களை ரட்சிக்கல்ல, பாவிகளை பாவத்திலிருந்து ரட்சித்து நீதிமான்களாக மாற்றவே வந்தேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு நாள் நாங்களும் அக்கிரமக்காரர்களாக, பாவிகளாக, தேவனுக்கு தூரமானவர்களாக, தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, புரஜாதிகளாக இருந்தோம். ஆனால் அவர் நம்மேல் வைத்த அன்பினால, அவருடைய குமாரன் மேலே நமக்கு விசுவாசத்தை கொடுத்து, அவருடைய பாடுகள் மரணத்தை விசுவாசிக்கும் பொழுது அதன் மூலமாக தேவன் பாவ மன்னிப்பை நமக்கு உண்டு பண்ணி நம்மளை பரிபூர்ணமாக அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமான்களாக மாற்றி ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் இரத்தத்தினால கழுவப்பட்டலாம் சொல்லுங்க. நான் இரத்தத்தினால கழுவப்பட்டவனாக இருக்கிறேன், நான் மீட்கப்பட்டவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் இயேசு சுமந்து கொண்டார், என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார், என்னுடைய தோல்விகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். எனக்கு அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்படிப்பட்ட நம்மளை தேடி ஆண்டவர் வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறது நம்முடைய காதுக்கு கேட்குது. நாங்கள் ஒரு நாள் பாவத்தில் விழுந்து கிடக்கும் போதும் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேசினார், நம்மளை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு கேட்குது தேவனுடைய சத்தம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. யார் விலகி போனது? யார் விலகி போனது? ஆதாமு ஏவாளும் தான் விலகி போனாங்க. இன்றைக்கு சபையை விட்டு யார் விலகி போகிறது? ஆண்டவரா விலகி போகிறாரு? நம்ம தான் விலகி போகிறோம். நம்ம தான் விலகி போகிறோம். ஒன்று ஊழியக்காரங்க பாவம் செஞ்சால் விலகி போகிறாங்க, இல்லாட்டி விசுவாசிகள் தவறு செஞ்சால் அவங்க விலகி போகிறாங்க. விலகி பைபிளில் சொல்லுது, கடவுள் நினைத்ததை மனுஷன், அது வெறும் கணவன் மனைவி மட்டும் இல்லை. பைபிள் அதை மட்டுமா சொல்லுது? கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். பைபிள் என்ன? பைபிளில் வேதம் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் மத ரீதியான போதனையை சொல்லலை. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உறவை வேதம் பேசுது. தகப்பன் பிள்ளைக்கு இடையிலான உறவு. அவர் நம்முடைய தகப்பன், நாங்கள் அவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். இன்னொரு என்ன உறவண்டா, அவர் மணவாளன், நாங்கள் மணவாட்டி. அப்போ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய நம்மளோட இணைந்து வாழுவது தான் தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இணைந்து வாழுகிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இயேசுவை விட்டு மணவாட்டியாகிய சபை பிரிந்திருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. கணவனை விட்டு மனைவி பிரிந்திருப்பது எப்படி தேவனுடைய சித்தம் அல்லவோ, அதே போல இயேசுவை விட்டு சபை பிரிந்திருப்பது, மணவாளனாக இயேசுவை விட்டு சபை பிரிந்திருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இயேசு இல்லாத சபை வளராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு இல்லாத சபையில் ரட்சிப்பு இருக்காது, உண்மையான மாற்றம் இருக்காது, உண்மையான வெற்றி இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவே தலையா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்க பாருங்க, அவர் தேவன் விலகலை. யாரு விலகினது? யாரு விலகினது? பாவம் செய்த ஆதாம் ஏவாள் தான் விலகினாங்க. இன்றைக்கும் நாங்கள் தான் என்ன செய்கிறோம்? சில தவறுகள் செஞ்ச பிறகு இன்றைக்கு சேர்ச்சுக்கு ஏன் தெரியுமா நிறைய நபர்கள் ஒழுங்காக வர்றதில்லை? ஆண்டவர் விரட்டினதால இல்லை, அவங்க பாவம் செய்து அவங்களுக்குள்ள குற்ற உணர்வு அவங்களாகவே தீர்மானம் பண்ணுறாங்க. என்னது? இனி நான் போன ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்க மாட்டார், இனி நான் போய் ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தாலும் ஜெபம் பண்ணினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவங்களே கற்பனை பண்ணி கொண்டு ஆண்டவரை விட்டு தூரம் போய் மேலும் பாவம் செய்து, ஆண்டவரை விட்டு இன்னும் தூரம் போய் மேலும் பாவம் செய்து, இப்படியே பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தொலைதூரம் போய்கொண்டிருக்கிறாங்க. தொலைதூரம் போய்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்யலை? விலகி போகலை. அவர் என்ன செய்கிறாரு? தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? விலகி போனது மட்டும் இல்லாமல் ஒளிந்து கொள்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு கடனால சபைக்கே வராமல் ஒளிஞ்சு போய் கிடக்கிறாங்க, எங்கேயோ ஒளிந்து கொண்டு போய் கிடக்கிறாங்க. இவங்க அதை மரத்துக்கு பின்னுக்கு ஒளிஞ்சாங்க. நம்முடைய ஆட்கள் அவங்களுடைய வேலைக்கு பின்னுக்கு ஒழிகிறாங்க, அவங்களுடைய படிப்புக்கு பின்னுக்கு ஒழிகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆண்டுடைய சமூகத்துக்கு வராமல் அவங்க தங்கள் காரியங்களுக்கு பின்னுக்கு மறைந்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர் தங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறாங்க, சில பேர் பல்வேறுபட்ட இடங்களுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறாங்க, மறைந்து கிடக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு முகமுகமாக தேவனை தரிசிக்காமல் தேவனை விட்டு தூரமாக காணப்படுறாங்க. தேவனை விட்டு நாங்கள் போன கிழமை பார்த்தோம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள், நான் நம்முடைய சபையில் இருக்கிற ஆக்களுக்கும் சொல்கிறேன், ஒளிஞ்சு கிடக்கிற ஆக்களுக்கும் சொல்கிறேன், அவங்க எப்போ ஆண்டுடைய சமூகத்துக்கு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்குறாங்களோ, தேவன் அவருடைய வெட்கத்தை ஆனந்த களிப்பாக மாற்றுவார், அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், இதில் என்ன காரியம் நடக்குதுன்னா, தேவன் விலகி போகலை, அவங்க தான் விலகி போகிறாங்க. சரி, நம்ம இதுக்குள்ளே வருவோம். அப்போ நாவு மிகவும் முக்கியம், நம்முடைய நாவின் அறிக்கைகள் மிகவும் முக்கியம், வார்த்தை மிகவும் முக்கியம். ஆண்டவர் ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் எப்படி உண்டாக்கினார்? அவருடைய நாவின் அறிக்கையினால் உண்டாக்கினார். அவர் நாவின் அறிக்கையினால் உண்டாக்கினார். அங்கே பாருங்கள், இருள் இருக்குது, வெறுமை இருக்குது. இருள் வெறுமையை பார்த்து வாயினால் பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய இருள் வறுமை இருக்கலாம். நாங்கள் எப்படி அதனுடைய சூழ்நிலைகளை மாற்றுறது, எப்படி திசையை மாற்றுறது, எப்படி இருளை வெளிச்சமாக மாற்றுறது? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கி நான் என்ன பேசுகிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை இன்றைக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில் ஒருவேளை அது தோல்வியாக இருக்குமா இருந்தால், நமக்கு தெரியுது அது ஆண்டுடைய வேதத்துக்கு விரோதமானது, ஆண்டுடைய சித்தத்துக்கு விரோதமானது, நான் போகிற பாதையில் ஒரு வெற்றியே காண முடியலை, எல்லா காரியத்தை எதை செய்தாலும் வாய்க்கதில்லை, தோல்விக்கு நேராக போய்கொண்டிருக்குது, இதனுடைய திசையை எப்படி திருப்புறது? நம்ம பார்க்குறோம், அந்த கப்பலை பாருங்கள்னு சொல்கிறாரு. அந்த சிறிய சுக்கானாலே முழு பெரிய கப்பல் என்ன செய்யப்படுது? திருப்பப்படுது, அது திருப்பி நடத்தப்படுது. அதே போல நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவான காரியங்களை நிறைவாக மாற்றியமைக்க வல்லமையில்லதா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை குறைக்குள்ளே போய் கொண்டிருக்குதா, குறைவுகளால் நிறைஞ்சிருக்குதா, அதை நிறைவுக்கு நேராக திருப்பணுமா? உங்களுடைய நாவை நீங்கள் நிறைவை பேசுங்க, உங்களுடைய நாவை நிறைவை பேசுகிறதுக்கு ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு பாருங்கள், நான் குறைவை பேசினாலும் எங்களோட வீட்டில் இப்போ என்னை குறைய பேச விடுறாங்களே இல்லை. அந்தளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, நம்முடைய வீட்டிலையும் இப்போ என்ன செய்கிறாங்க, நிறைவே பேசுகிறாங்க. எஸ்டர்லாம் இப்போ என்ன செய்யுது, நிறைவே பேசுது. அப்போ உங்களுடைய வீட்டில் நீங்கள் அப்படி தான் இருக்கணும். அம்மா அப்பா சில நேரத்தில் குறைவை பேசும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. நீங்கள் இப்போ என்ன போட்டு என்ன செஞ்சிடணும், இப்போ தானே பிரசங்கத்தை கேட்டு வந்தீங்க, இப்போ என்ன செய்ய, இப்படி பேசக்கூடாது, நீங்கள் அப்படி செஞ்சு அவங்களை உற்சாகப்படுத்தணும். அப்போ அதே போல் பிள்ளைகள் பேசும்போது நீங்கள் பெற்றோர் என்ன செய்யணும், ஒருவருடைய பலவீனத்தில் ஒருவர் இன்னும் கொஞ்சம் பலவீனத்தை கொடுக்கக்கூடாது. பலவீனத்தில் நாங்கள் அவங்கள என்ன செய்யணும், திடப்படுத்துகிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திடப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். மிக முக்கியம், நான் அடிக்கடி சொல்கிற காரியம், வாயின் வார்த்தையில் ஒருத்தர் தவறு விடும்போது நாங்கள் அதைத்தான் மிக முக்கியமாக திருத்த வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, அடுத்து நம்ம பார்ப்போம். அப்போ ஆதியாகமத்தில் நாங்கள் பார்க்குறோம், தேவன் என்ன செய்கிறாரு, ஒரு பக்கத்தில் இருக்கிற குறைவை எப்படி நிறைவாக மாற்றுறாரு, இருக்கிற இருளை எப்படி வெளிச்சமாக மாற்றுறாரு. இருளை பற்றி பேசாமல் இருளை பார்த்து பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது. வறுமை இருக்குன்னு பேசாமல் அவர் அதற்கு மாறாக எது வேண்டுமோ அதை பேசுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யுது, நாவை குடிச்சு திட்டமும் தெளிவுமாக சொல்லுது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிற திசையை மாற்றணுமா? தோல்வியான பாதையில் போய்கொண்டிருக்கிறீங்களா? வெற்றியான திசைக்கு நேராக திருப்பணுமா? யோசுவா 1:8 சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எது? இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ நடக்க கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதிலேயே தியானமாக இருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அது ஆங்கில பைபிளில் சொல்லப்படுது, அப்பொழுது நீ செழிப்படைவாய். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அது ஆங்கில பைபிளில் சொல்லுது. இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது, அப்பொழுது நீ நல்ல வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ளுவாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எப்பொழுது நல்ல வெற்றிகளை பெற முடியும்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாயில இருதயத்தில் வைக்கும்போது, இருதயத்தில் வச்சு நாவினால் அறிக்கையிட்ட ரட்சிப்பு உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. இருதயத்தில் வைத்து, இருதயத்தில் விசுவாசித்து, நாவினால் அறிக்கையிட்டால் ரட்சிப்பு உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எது உங்களுக்கு வேண்டுமோ அதை முதலாவது இருதயத்துக்கு கொண்டு வாங்க, ரெண்டாவது வாய்க்கு கொண்டு வாங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுறதை பார்ப்பீங்க. இருதயத்தில் விசுவாசிங்க, வாயினால் பேசுங்க. இருதயத்தில் சுகம் வேண்டுமா? சுகத்தை விசுவாசிங்க. தேவன் என் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார், விசுவாசிங்க. வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க, தேவன் என் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். எப்போ மட்டும் பின்னகா சொல்லணும்? உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை உணர்ந்து கொள்ள மட்டும் சொல்லணும். அந்த பெரும்பாடு ஸ்திரீ சொல்ல சொல்ல பைபிள் அவள் சுகத்தை தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்து கொண்டாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் அந்த ஜவீரனுடைய மகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சொல்கிறார், சிறுபெண்ணே எழுந்திரு, தளித்தாகும் என்று சொல்லும்போது அந்த பெண் என்ன செய்கிறாள்? அந்த வார்த்தையை கேட்டு எழுந்தரிக்கிறார். லாசருவே வெளியே வா. லாசருவே, செத்த சரீரத்துக்கு கேட்குது, லாசருவே வெளியே வாண்டு. அது என்ன செய்யுது? இருதயத்துக்கு போகுது, சரீரம் வெளியே வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதை சொல்லிட்டே போகலாம். அந்த மனுபுத்திரன் 37 எசேக்கியேலில் சொல்கிறாரு,
உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை, யாருடைய வார்த்தையை? மனுபுத்திரனுடைய வார்த்தை அல்ல, மனுபுத்திரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் என்று சொல்லும்போது திரள் கூட்டமே உயிரோடு எழும்புது. எங்க வல்லமை இருக்குது? ஆண்டுடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. எங்க வல்லமை இருக்குது? ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனுடைய நாவுல வல்லமை இருக்குது. இன்னைக்கு உங்களிடத்துல வல்லமை எங்க இருக்குதுண்டா, உங்களுடைய வாயில தேவனுடைய வார்த்தையை வைக்கும் போது உங்களுடைய வாயில தான் வல்லமை இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு பாருங்க, உலக பிரகாரமாக ஒரு நம்ம பார்க்குறோம், இந்த மிலிட்ரியில நிறைய பேர் இந்த போலீஸ்காரங்கள்லாம் கன் வச்சிருக்கிறாங்க, கன் துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த துப்பாக்கியில இருந்து ஒரு வேர்டை நீட்டி வச்சிருக்கிறான். அந்த ஈட்டியில இருந்து, அந்த துப்பாக்கியில இருந்து அந்த அம்பு போகிறதுக்கு முன்னுக்கு வரைக்கும், அந்த புல்லட் போகிறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் அதை இயக்குறவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதை இயக்குகிறவனுடைய, அதை பயன்படுத்துகிறவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அந்த துவக்க விட்டு குண்டு போயிருச்சா இருந்தா, அந்த ஈட்டியை விட்டு அம்பு போயிருச்சா இருந்தா அதுக்கு பிறகு திசையை மாற்ற முடியாது, அதுக்கு பிறகு திசையை திருப்ப முடியாது, அதுக்கு பிறகு இங்கால போ அங்கால போன்னு சொல்ல முடியாது. போகிறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் தீர்மானிக்கலாம், எங்க நம்ம செலுத்த போகிறோம்னு தீர்மானிக்கலாம், போன பிறகு தீர்மானிக்க முடியாது. உங்களோட வாழ்க்கை எங்கே போகணுமென்று உங்களோட வாயின் வார்த்தை தான் தீர்மானிக்க போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஈட்டியை ஒரு வேர்டன் கையில் பிடிச்சிருக்கிறான், கையில் பிடிச்சிருக்கும் வரைக்கும் அது இந்த கையிலிருந்து விடுபடும் வரைக்கும் தான் அந்த ஈட்டி எங்கே போகுதுன்ற தீர்மானத்தை இவன் என்ன செய்ய போகிறான், முடிவை இவன் எடுக்க போகிறான். போன பிறகு அவன் என்னதான் மாற்றி தீர்மானம் எடுத்தாலும் அது மாறப்போகிறது கிடையாது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் அநியாயமாக போகுது. வார்த்தையை விட்டுருவாங்க, வார்த்தையை விட்ட பிறகு யோசிச்சு எந்த பிரயோசனமும் இல்லை. வாழ்க்கை மாறணுமெண்டா வார்த்தையை விடுறதுக்கு முன்னுக்கு யோசித்து சிந்தித்து பேசுகிறவங்களா இருக்கணும். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறவங்களா இருக்கணும். குணசாலியான ஸ்திரீ, நான் அடிக்கடி அதுவும் பேசுறது, நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் இருக்குது. அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளாம்? தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறவளா இருக்கிறாள். 26வது வசனத்தை பாருங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அப்ப நாங்க குணசாலியான ஒரு ஸ்திரியாக, ஒரு ஆணாக இருப்போமா இருந்தா நாங்க நம்முடைய நாவை ஞானம் விளங்க திறக்கிறவங்களா இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் அப்படி நாங்க வாழும்படிக்கு தான் விரும்புகிறார். நம்முடைய நாவை ஞானம் விளங்க திறக்கிறவங்களா இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்றா, உங்களுடைய வாழ்க்கை சரியான திசையில் போகணுமா, தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்த அந்த காரியத்தை நோக்கி போகணுமா, தேவன் உங்களுக்கு என்னத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, என்னத்தை எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்து உங்களை வாயில வச்சு பேசுங்க, பேசுங்க, பேசிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனம் தொடங்கி நாங்கள் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வார்த்தை இருக்குது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. தேவனுடைய வார்த்தை என்னத்தை வெளிப்படுத்துது? தேவனுடைய நினைவுகளை வெளிப்படுத்துது. ஒரு மனுஷனுடைய வார்த்தை என்னத்தை வெளிப்படுத்துது? ஒரு மனுஷனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துது. நீங்க என்னத்தை பேசுறீங்கன்றதை வச்சு உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டிருக்குன்னு அறிய முடியும். யோசுவா என்னத்தை பேசுறாருன்றதை வச்சு யோசுவாவினுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்று அறிஞ்சு கொள்ள முடியும். பாருங்க, அந்த 12 வேவுகாரர்கள், அதுல காலேப் யோசுவா பேசுன வார்த்தைகள் என்னத்தை வெளிப்படுத்துச்சு? காலேப் யோசுவாவுக்குள்ள வேற ஆவி இருக்கிறதுன்றதை வெளிப்படுத்துச்சு. அந்த வேற ஆவி என்ன ஆவி? அது விசுவாசத்தின் ஆவி. எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க பேசுறத வச்சு எதை அறிஞ்சு கொள்ள முடியும் தெரியுமா? உங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்குதா, இல்லாட்டி வேற ஆவி இருக்குதான்னு அறிஞ்சு கொள்ள முடியும். விசுவாசத்தின் ஆவி இருக்குமா இருந்தா விசுவாசிக்கிறத தான் பேசுவீங்க. விசுவாசத்தின் ஆவி இருக்குமா இருந்தா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் பேசுவீங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? காலேப் யோசுவா பேசின வார்த்தைகள் தேவனே சொல்றாரு, இவர்கள் வேறே ஆவியை உடையவர்களா இருக்கிறாங்க. என் தாசனாகிய காலேப் அவன் வேறே ஆவியை உடையவனா இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அதான் நான் சொன்னேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து
விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. எப்படி எழுதியிருக்குதான்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று என்ன செய்து பைபிளில் எழுதியிருக்குது. அது ஒரு மனுஷன் விசுவாசிப்பானா இருந்தா தன்னுடைய பலவீன நேரங்கள் என்னத்தை பேசுவான்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அநேக சூழ்நிலைகள், வியாதி, வறுமை, வேதனை பயன்படுத்தும் போது என்னத்தை பேசுவான்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். ஃபாதர் படிக்கிறாரு, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால் உதவி செய்கிறார், என அருள் தருகிறார், ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார், நான் பயப்பட போகிறதே இல்லை. நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்புவேன். எத்தனை பேர் தாவீது ராஜா சொல்றாரு, நான் பயப்படும் நாளினிலே நான் கர்த்தரை நம்புவேன், அவர் என் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறதுனால நான் பயப்படவே போறதில்லை. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள், பயத்தின் காரியங்கள் வரும்போது நாங்கள் இப்படித்தான் பேசுவோம். நாங்கள் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறபடினால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பேசுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. எல்லாம் சொல்லுங்க, எழுதியிருக்கிறபடி. எதை பேசணும்? எழுதியிருக்கிற வார்த்தையை பேசணும். எதை பேசணும்? எழுதியிருக்கிற எதை? எங்கே எழுதியிருக்கிறத? ஸ்கூல் மதில் அங்கே எழுதியிருக்கிறதையா? எங்கே எழுதியிருக்கிறத பேசணும்? திருக்குறள் எழுதியிருக்கிறதையா? எங்கே எழுதியிருக்கிறது? ஆண்டுடைய ஜீவனுள்ள அழியாத வார்த்தையாகிய இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எழுதியிருக்கிறபடி. அப்ப விசுவாசத்தின் ஆகியால் பேசினேன் எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து. எல்லாம் சொல்லுங்க, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து. அப்ப விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக நாங்கள் இருப்போமா இருந்தா என்னத்தை பேசுவோம்? விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தையை பேசுவோம், விசுவாசிக்கிற எழுதியிருக்கிற வார்த்தையை பேசுவோம். அப்ப இதை நாங்கள் பேசும்போது நம்முடைய வாழ்க்கை தவறான பாதையில் போனாலும் அது சரியான திசையை நோக்கி திருப்பப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பேசலாட்டி திருப்பப்படாது, பேசினா திருப்பப்படும். பேசலாட்டி திருப்பப்படாது, பேசினா திருப்பப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நோயில இருக்கிறீங்களா? சரியான வார்த்தையை, சுகத்துக்குரிய வார்த்தையை பேசுங்க, அந்த நோயிலிருந்து நீங்க விடுதலை ஆவீங்க. தோல்விக்குள்ளே போய் கொண்டிருக்குதா உங்களோட வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஊழியம்? வெற்றியின் வார்த்தைகளை பேசுங்க, அதி சீக்கிரத்தில் வெற்றியை நோக்கி திருப்பப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை பலவீனம், பலவிதமான நோய்கள், இப்படி நிறைய எதிர்மறையான காரியங்களை நோக்கி உங்களோட வாழ்க்கை போய் கொண்டிருக்குதா? நேர்மறையான ஆண்டுடைய வார்த்தையை பேசுங்க, அது எதிர்மறையான காரியத்திலிருந்து நேர்மறையான காரியத்தை நோக்கி திருப்பப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க எப்படி பேசுறீங்க, என்ன வார்த்தையை பேசுறீங்க, என்ன ஆவியை உடையவர்களா பேசுறீங்க, அது மிகவும் முக்கியமா இருக்குது. நீங்க விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து, நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, எழுதப்பட்ட அந்த வார்த்தையை விசுவாசித்து, அந்த லோகோஸ் வார்த்தையை விசுவாசித்து நீங்க வாயினால ரேமாவை எடுத்து பேசும்போது அந்த ரேமா வார்த்தை உடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுத்து, அது உலர்ந்து கிடக்கிற காரியங்களை, மரித்து போன நிலைமையில கிடக்கிற காரியங்களை உயிர்ப்பித்து, அது உடைய வாழ்க்கையில நீங்க விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமையில தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப தேவனுடைய வழிகளை, தேவனுடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வழிகளை, தேவனுடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துது. திருப்பியும் சொல்லுங்க, தேவனுடைய வழிகளை, தேவனுடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துது. திருப்பியும் சொல்லுவோம், தேவனுடைய வழிகளை, தேவனுடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய எண்ணம் என்ன? தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கண்டு வைத்திருக்கிற, உங்களுடைய வெற்றியின் வாழ்க்கை கண்டு தேவன் எந்த வழியை நியமித்து வச்சிருக்கிறார் எப்படி அறிய முடியும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து அறிய முடியும். ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய வசனம்தான் நம்மளை பசியாற்றுகிற உணவா இருக்குது, தாகம் தீர்க்கிற தண்ணீரா இருக்குது, நல்ல ஔஷதமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது நம்முடைய ஆவிக்குரிய உணவா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டுடைய வார்த்தை மிகவும் முக்கியம். அப்ப அதான் சொல்றாரு, அதான் நான் சொன்னனே, நம்ம தேவனுடைய எண்ணங்களை, தேவனுடைய வழிகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஏசாயா 55:8 என்ன சொல்றாரு? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல,
என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் நினைவுகள் என் வழிகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ. தெரியுமா எவ்வளவு தூரம் உண்டு? எவ்வளவு கிலோமீட்டர்னு தெரியுமா? நமக்கு பேசாலையிலிருந்து உதயபுரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்னு தெரியும். ஏன்னா மன்னார்லேருந்து தலைமன்னாருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு தெரியும். இலங்கையில் காங்கேசன் துறையிலிருந்து காலி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியும். ஏன்னா மட்டக்களப்பிலிருந்து இந்தியால புத்தளம் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியும். ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் என்று எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த அறிஞர்களும் கண்டுபிடிக்க, கடலின் ஆழத்தை அறிய முடியுமா? காற்று எங்கிருந்து வருது எங்கிருந்து போகுதுன்னு அறிய முடியுமா? அறிய முடியாது. ஆனால் காற்றை அனுப்புகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். சமுத்திரத்தை உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சகலவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் உண்டாயிருக்கிறது, அவரை கொண்டும் உண்டாயிருக்கிறது, அவரை அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தாவாக மூல கர்த்தாவாக இருக்கிறது கர்த்தர் ஒருவரே. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குதான்? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமும், வானத்துக்கும். அதனால தான் ஆண்டவர் எப்பயுமே என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறாரு? அவன் வீட்டுக்குள்ளே அந்த கூடாரத்துக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற சின்ன விளக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் வெளியே அழைத்து அவர் வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்றார். வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்கள் என்ன கூடுமா? நட்சத்திரங்கள் என்ன கூடுமா? நீங்கள் எண்ணிட்டீங்களா? என்ன முடியாது. உன்னுடைய சந்ததி அவண்ணமா இருக்கும். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய வழிகள் நம்மை குறித்து எப்படி இருக்குது? அது எண்ணி முடியாததா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது எண்ணி முடியாததா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எண்ணி முடியாத அற்புதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப என்னை குறித்து தேவனுடைய சித்தம் எண்ணி முடியாத அளவு நான் வளர வேண்டும்படியாக இருக்கிறது. என்னுடைய ஊழியம் எண்ணி முடியாததா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எண்ணி முடியாததா இருக்கணும். என்னுடைய சந்ததி எண்ணி முடியாததா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இதெல்லாம் பேசினா நம்முடைய வாழ்க்கை சரியான திசையை நோக்கி திருப்பப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் பேசினா, நாவினால் இதெல்லாம் அறிக்கையிட்டா நம்முடைய வாழ்க்கை சரியான திசையை நோக்கி திருப்பப்படும். இன்னொரு காரியம் பாருங்க, அதுல கீழே சொல்லப்படுது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உயர்ந்ததா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, உயர்ந்ததா இருக்குது. நம்மளை குறிச்ச தேவனுடைய சித்தம் உயர்ந்தது. நாங்கள் வாளா இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல, கீழே இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. நாங்கள் வாளா இருக்காம தலையா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். நாங்கள் கீழே இருக்காம மேலே இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். தாவீது குப்பையிலையும் புழுதியிலையும் இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார்ந்து இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். யோசேப்பு ஆடு மேய்ச்சி கொண்டு சகோதரோடு இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அவன் அதிபதியா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். தானியேல் சிங்கக்கபிக்குள்ள இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ள இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. தானியேல் ஆளுகை செய்வது தேவனுடைய சித்தமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க கீழே கிடக்கிறது, விழுந்து போய் கிடக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறது, மலை மேல் உள்ள பட்டணமாக இருப்பது, உப்பாக ஒளியாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. நம்முடைய ஊழியம் அப்படியே அழிஞ்சு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. நாளுக்கு நாள் ஊழியம் பெருகிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்கள் கனி அற்றவர்களாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ இந்த சித்தமெல்லாம் நிறைவேறணுமெண்டா நாங்கள் இந்த சித்தத்துக்கு அமைவாக இருக்கிற ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் எடுத்து பேசிக்கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப தேவனுடைய நினைவுகள், வழிகள் எப்படி இருக்குது? அது உயர்ந்ததா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, உயர்ந்ததா இருக்குது. அது உயர்ந்ததா இருக்குது. அது உயர்ந்ததா இருக்குது. அப்போ உயர்ந்த அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணுமா இருந்தா தேவனுடைய உயர்ந்த நினைவுகளை சொல்லுகிற ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலையும் வாயிலையும் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டுடைய வார்த்தைகள் அது எப்படி இருக்குது? தேவனுடைய உயர்ந்த நினைவுகளை சொல்லுது, தேவனுடைய உயர்ந்த எண்ணங்களை சொல்லுது, தேவனுடைய எண்ணி முடியாத அதிசயங்களை பற்றி சொல்லுது. சரி, தொடர்ந்து கீழே போவோம். நீங்க ஏசாயா 55 திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம்.
ம் 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 சரி, இதுக்குள்ளே இன்னொரு ரகசியம் இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இது நீங்கள் நிறைய தடவை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நீங்களும் நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம எப்பயுமே அதை அசட்டையாக எண்ணக்கூடாது. ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு முறை ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் போதும் ஆண்டவர் புதிய வெளிப்பாடுகளோடு பேசுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ இதில் பாருங்கள், மாரியும் உறைந்த மலையும் எங்கேருந்து வருதான்? எங்கேருந்து வருதான்? வானத்திலிருந்து இறங்கி. மாரியும் உறைந்த மலையும் எங்கேருந்து வருதான்? வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. மரியாளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கவரியல் தேவதூதன் சொல்கிறார், யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை மாம்சமாகி? ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யோவான் 1:1 சொல்லுது, அந்த வார்த்தை என்ன செய்தான்? அந்த வார்த்தை எங்கே இருந்துச்சு? வானத்தில் இருந்துச்சு. அந்த வார்த்தை வானத்திலிருந்து இறங்கி வருது. எங்கே வருது? பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேலே நிழலிடும் போது மரியாளுடைய கற்பத்துக்குள்ளே வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ வானத்தில் இருக்கிற அந்த வார்த்தை ஏண்டா யாரு? ஏசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த ஏசு கிறிஸ்து இப்போ எங்கே வர்றாரு? மரியாளுடைய கற்பத்துக்குள்ளே வர்றாரு. இப்போ நான் கேட்குறேன், மரியாளுடைய கற்பத்துக்குள்ளே எப்படி வர்றாரு? பரிசுத்தாவியின் துணையோடு வர்றார். வெறும் பரிசுத்தாவியின் எப்படி துணையோடு மட்டுமா வர்றாரு? தேவதூதன், அந்த பரிசுத்தாவினால் நிறைந்த அந்த தேவதூதன் வந்து அவன் வாயை திறந்து மரியாள் இடத்துல பேசுகிறான். என்னத்தை பேசுகிறான்? உன்னதமானவருடைய குமாரன் உனக்குள்ள பிறப்பார். தேவனுடைய வார்த்தையை வாயை திறந்து பேசுகிறான். அப்போ எங்கே பாருங்க, பூமியில் தேவனுடைய வார்த்தை பேசப்படலாட்டி அற்புதம் நடக்காது. ஒரு மனுஷன் பூமியில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, பூமியில் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற ஒருத்தன் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம உலக வார்த்தைகளை பேசினா, உலக வார்த்தைகளை பேசி ஜெபம் பண்ண அற்புதம் நடக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேசி ஜெபம் பண்ணால் சிறைச்சால கதவுகளும் திறக்கும், சங்கிலிகள் அறுந்து விழும், கட்டுக்கள் உடையும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அசையாத அஸ்திபாரமும் அசையும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் வல்லமும் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ தேவதூதன் என்ன செய்யறான்? வாயை திறந்து பேசுகிறான். இப்போ தேவதூதன் வாயை திறந்து பேசுனதை மரியாள் வாயை திறந்து பேசலாட்டி மரியாளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. இப்போ நான் இங்கே கிடந்து தேவனுடைய வார்த்தையை பேசலாம், ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் உங்களோட வாயில் வைக்கலாட்டி உங்களுக்கு அற்புதம் நடக்காது. என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா இருந்தால் நான் பேசணும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா இருந்தால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்போ இந்த தேவனுடைய வார்த்தை எங்கேருந்து வருது? அதான் பவுல் சொல்கிறார், மனுஷனிடத்திலிருந்து வரலை, மனுஷன் மூலமாயும் வரலை. எங்கேருந்து வருது? அது தேவனிடத்திலிருந்து வருது, அது பரத்திலிருந்து வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ மாரியும் உறைந்த மலையும் எங்கேருந்து வருது? பாருங்க, தேவனுடைய வார்த்தையை மலைக்கு தேவன் ஒப்பிடுறார். மலை எப்படி வானத்திலிருந்து, நீர்த்துளிகள் எப்படி வானத்திலிருந்து வருதோ, தேவனுடைய வார்த்தையும் பரத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து வருகிறது. நன்மையானவைகளை அருளுகிற பரலோகத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?